கொடிமரத்தை சுற்றி வரக்கூடிய கொடுமை. பல பேர் கொடிமரத்திடத்திலேயே பிரார்த்தனை செய்கின்றார்கள். நீங்க தானங்க அந்த கொடிமரத்தை நட்டு வச்சீங்க, நீங்க நட்டு வச்ச அந்த கொடிமரத்தை நீங்களே அதனிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றீர்கள் என்றால் அப்ப சமாதி வழிபாட்டுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், சிலை வழிபாட்டுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அது என்னமோ அந்த அவுலியாவினுடைய ஒரு சின்னமா, அது சின்னம்னே உடனே ஒரு சிறப்பு மிக்கது மகத்துவம் மிக்கது என்று சொல்லுகின்றீர்களே, இது எப்படி மகத்துவமாகும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ விஷயங்களை தொட்டாங்க, எவ்வளவோ இடத்துல நடந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு இடத்தை செஞ்சாங்க, எவ்வளவு இடத்துல தொட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் புனிதம் ஆயிடுச்சா? கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரோடு நபிமார்களோடு தொடர்புடைய பொருட்களே புனிதம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு பையத்து செய்யப்பட்டது, பையத்துர் ரில்வான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பொருந்தி கொள்ளப்பட்ட பையத். அந்த பையத்து செய்த அந்த இடத்தை ஒரு மரத்தடியை பற்றி அல்லாஹ் பேசினான். ஒரு மரத்தடியில நீங்க பையத்து செய்தீர்களே என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த மரம் எங்க இருக்குன்னு இப்ப எங்கேயா கண்டுபிடிக்க முடியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய மரம், அந்த மரத்தை காணோம். இந்த கொடிமரம் வந்துருச்சு. எங்க இருந்து வந்துச்சு? அல்லாஹ்வுடைய சின்னங்களாக சொல்லப்பட்டவைகள். இன்ன ஸஃபாவல் மர்வத மின் ஸாயிரில்லாஹ், ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய சின்னம்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த மர்வாவுல ஏறி நிக்கிறோமா இல்லையா? சொல்றோம், இருக்கிறோம்ல. அப்ப புனிதம் என்ற பெயர்ல அந்த கொடிமரத்துக்கு என்ன இருக்கு, அதுக்கு என்ன சக்தி வந்துச்சு? ஆனால் என்ன சொல்கின்றார்கள், தர்கா உருசு, தர்கா கொடிமரம் என்ற பேர்ல அந்த கொடிமரத்தை நட்டு வைப்பதற்கும் தூக்கிட்டு போறதுக்கும் அதுக்கு ஒரு விழா கொண்டாடக்கூடிய கொடுமை இருக்கா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தொடர்புடையதே காணா. இந்த இடத்துல தான் அந்த மரம் இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல என்று சஹாபாக்கள் சொல்லக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். ஆனா இங்க என்ன நிலைமை? ஒருத்தர் குடிமரத்துக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு ஒருத்தர் வர்றாரு. யார் அது அப்படின்னு பார்த்தா இவர்தான் பாத்துக்கிறீங்க. 30 வருஷமா இந்த தலப்பாவோட தன்னந்தனியா தான் எல்லா ஊருக்கும் போய்கிட்டு இருந்தேன். நான் கட்டி இருக்கிறது தலப்பா இல்ல. என்னைக்கு உன்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சனோ அன்னைக்கே இது பேர் கஃபனுடைய நியத்ரா. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அவர் தலையில கட்டி இருக்கிறது தலப்பா கிடையாது, கஃபன் துணி. அந்த கஃபன் துணியோட உங்க ஊருக்கு வந்திருப்பாரு, பெருநாம்பட்டுக்கு வந்திருக்காரு. நிறைய பொய்யான பேச்சுக்களை எல்லாம் பேசிட்டு போயிருக்காரு. அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த கூடு உருசு கொடிமரம் இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளதா அப்படின்னு கேட்டா, இஸ்லாம் எப்படி தனித்து விளங்குகின்றது, இவங்க இஸ்லாத்தை எப்படி கேவலப்படுத்துறாங்க, எப்படி அழிக்கிறாங்கன்னு பாருங்க. சகோதரர்களே, சந்தன கூடு நடத்துறது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டதுன்னு ஒருத்தன் நினைக்கிறான்டா பிதத். நல்லா விளங்கிக்கிறீங்க. 30 செகண்ட்ல 30 ஃபத்வா கொடுப்பாரு. கவனமா கேட்டாதான் புரியும். சந்தன கூடு மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டதுன்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா அதுக்கு பேர் என்னது? பிதஅத் அப்படின்ட்டாரு. வேற காரணத்துக்காண்டி ஒரு கூடு தூக்குறான் அப்படின்னா பிறரோடு ஒப்பிடுதல் வருது, ஒப்புமை வருதுன்னு சொன்னா விரும்ப தகுந்தது அல்ல. ஃபத்வா நம்பர் 2 விரும்ப தகுந்தது அல்ல. அப்படின்னா பிறரோடு ஒப்பிடுதல் வருது, ஒப்புமை வருதுன்னு சொன்னா விரும்ப தகுந்தது அல்ல. உங்களுக்கு பிடிக்கல, விரும்ப தகுந்தது அல்ல. ஆனா அது ஷிர்க்குன்னு சொல்லாதீங்க. ஷிர்க்குன்னு சொல்லிட வேணாம். ஃபத்வா நம்பர் 3 ஷிர்க்கு குஃப்ரான் தப்புன்னு வேணா சொல்லிட்டு போங்க. தப்புன்னு வேணா சொல்லலாமே ஒழிய ஷிர்க்குன்னு எத்த காலத்து கொண்டோ நீங்க சொல்லிடக்கூடாது. உங்களுடைய கவனத்துல அது ஆகாதது அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆகாதுன்னு வேணா சொல்லுங்க, தப்புன்னு சொல்லிடாதீங்க. சரியா? கூடுனா என்னன்னு அங்கே போய் கேட்கிறாரு பயான் பண்ற இடத்துல. சந்தன கூடுனா என்ன அப்படின்னு. கூடுனா என்னன்னு கேட்டா, கூடுனா உங்களுக்கு தெரியாதா? குருவி கூட பத்தியா கேட்டாங்க உங்கள்ட்ட, அல்லது புறா கூட பத்தி கேட்டாங்களா? சந்தன கூட பத்தி தான் கேட்கிறாங்க. அங்க இருந்த மக்கள் அப்பாவித்தனமா கூடுனா அது உருண்டையா இருக்கும், இந்த இதெல்லாம் செய்வாங்க, அதை உட்காந்து விளக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. எப்படின்னு பாருங்க. ஏன்னா நம்ம எல்லாம் அந்த ஆதி காலத்துல தேர்வுக்கு போயிட்டோமா பாத்துக்கிறீங்க. அதாவது சந்தன கூடு கூடுமான்னு கேட்டாங்க. அது பிதஅத்து, விரும்ப தகுந்தது அல்ல. வேணும்னா வந்து ஷிர்க்குன்னு சொல்லிடாத, தப்புன்னு வேணா சொல்லு, ஆகாதுன்னா சொல்லுன்னு சொல்லிட்டு ஃபத்வா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கேட்கிறாரு, ஆமா நான் இப்போ 5 ஃபத்வா கொடுத்தேனே, அந்த கூடுனா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ என்னன்னு தெரியாம 5 ஃபத்வா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூடுனா என்னன்னு கேட்டுட்டு இவங்க விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் அது வந்து இந்த தேர் இழுக்கிற மாதிரி நம்ம வந்து தேர் இழுக்க போயிட்டோமா? நம்ம எல்லாம் இஸ்லாத்துல இருந்து வந்திருக்கோம்ல. எப்படின்னு பாருங்க.
இஸ்லாத்திலிருந்து நம்ம வந்திருக்கிறோம், நம்ம இந்து மதத்திலிருந்து வந்திருக்கிறோம் இஸ்லாத்தின் பக்கம், நம்ம எல்லாம் திருப்பி தேர்தலுக்கு போயிடக்கூடாதான். அதனால தேர் இழுக்காம இதுலயா வந்து இழுத்துறான்னு சொல்லி இவங்க அது அவங்க பேர் என்ன இம்தாதுல்லா முஹாஜிர் அமைக்கு கூடும் எழுதியிருக்கிறாங்க. கூடும் முடிஞ்சா பிதஅத்து சுன்னத்து விரும்ப தகுந்ததல்ல, ஷிர்க்குன்னு சொல்லிடாத, ஆகுமானதல்லன்னு சொல்லிட்டு போன்னு சொல்லி கடைசியில் என்ன இங்க இருக்கிற ஆள் வந்து தேர் இழுக்க போயிடுவாங்களாம். வேணாம், தேர்லாம் இழுத்துறாத, தேர் இழுக்கிறது ஹராமு, அல்லாஹ் நரகத்துல போட்டுருவான் உன்னைய. அஜ்ரத்தப்ப நான் என்ன செய்ய, கூடு இழுங்க வாங்க, அழகான முறையில் கூடு இழுத்துட்டு போங்க என்று சொல்லி கூடுலுக்கு அழைத்திருக்கின்றீர்களே. மக்கள் வேறு பக்கம் திரும்பி போயிடாம இருக்கிறதுக்காக வேண்டி இப்படி சில இதை காரணம் காட்டி இழுத்து வைக்கிறது சர்த்தம் சொல்லிட்டாங்க, சர்த்தம் அப்படின்ட்டாங்க. எல்லாம் கரெக்டு தான், நீங்க கூடு இழுங்க, தேர் இழுங்க, வேப்ப மரத்துக்கு போல கொடிமரத்தை நட்டு வைங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, எல்லாம் சர்த்தம். யாரு சொன்னா? அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? இம்தாதுல்லா முஹாஜிர் அமைக்குன்னு சொல்லிட்டார். இம்தாதுல்லா முஹாஜிர் அமைக்கு யாரு? அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதரா? அல்லாஹ் வாங்க யார்? இம்தாதுல்லா முஹாஜிர் அமைக்கு யாரு? தேருக்கு போய்ட்டமா அல்லாஹ்வுடைய தூதர் தேர் இழுக்காம இதுலயா வந்து இழுத்துறான்னு சொல்லி இவங்க அது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லாஹ் சொன்னதை பின்பற்ற, அல்லாஹ்வுடைய தூதரை சொன்னதை பின்பற்ற, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்று என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்தினா, இம்தாதுல்லா முஹாஜிர் அமைக்கு சொல்லிட்டாராம், கூடுலுக்கு போறாராம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அதனால விரும்பல விட்டுட்டு போங்க. ஆனா அதுக்காண்டி அந்த சிறுக்கு குஃபுரு இப்படிங்க கடுமையான வார்த்தை கொடியேத்திட்டாங்க. கொடியேத்தினதுனால சிறுக்குங்கிறது வச்சு நான் கேட்கிறேன், கொடியேத்தினா இன்னொரு அல்லாஹ் நிப்பாட்டாங்களா? சிறுக்கு அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறது. ஆமா, எங்களுக்கு தெரியாதுல்ல சிறுக்குனா என்னன்னு. சிறுக்குன்னா அல்லாஹ்க்கு இணை இருப்பிக்கிறது, கொடியேத்தினா என்ன அல்லாஹ் இன்னொரு அல்லாஹ் நிப்பாட்டி வச்சுட்டாங்கன்னா, கொடிமரம் என்ற பெயர்ல நட்டு வைத்துக் கொண்டு அதை சுற்றி வருகின்றீர்கள், அதில் சந்தனம் பூசுகின்றீர்கள், கொடிமரத்தை துவா செய்யக்கூடிய ஆள் எத்தனை ஆள் இருக்கின்றார்கள் காட்டவா? அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் அந்த கொடிமரத்தை நீங்க வைக்கிறீங்க. என்னன்னு கேட்டா அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய வேலையா என்று ஒருவர் கேட்கின்றார் என்றால் அப்ப புரியுதா? இஸ்லாம் என்பது எப்படிப்பட்ட ஒரு தனித்து விளங்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை என்ன மாதிரி ஆக்கிவிட்டார்கள் இவர்கள். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு வேலையை இஸ்லாம் என்ற பெயர்ல காட்டக்கூடிய கொடுமை இங்கே நிகழ்கின்றது என்றால் அப்ப ஏங்க இப்படி இஸ்லாத்தின் பக்கம் நாம வரணும்? அப்ப இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை தனித்துவத்தை அழித்து விட்டார்களா? சாதாரணமா யாரையும் பயன்படுத்தாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் மூமினாக்க பாருங்க. மூமினா இருக்கிற ஆள்லாம் முஸ்லிமாக்கி போயிட்டா நீ போய் ஜன்னத்துல கபடியா விளையாட போற. இவர் என்ன போய் கிட்டி விளையாட போறாரு ஜன்னத்துல போய்? நீங்க மட்டும் போய் என்ன கபடி ஆட போற? எல்லாரும் மூமினாக்க பார்க்கணுமா? ஒருத்தன் காஃபிரா இருந்தா கூட அவன் தேர் இழுக்க போனா கூட அவனையும் அல்ஹம்துலில்லாஹ் வாங்க மூமின் சார், வாங்க முஸ்லீம் சார் அப்படின்னு தேர் இழுக்கிறாளையும் சொல்லுவாராம். தௌஹீத் ஜமாத்துக்காரன காஃபிர்னு வாராம். எப்படின்னு பாருங்க, கொடுமையை பார்த்தீங்களா? அல்லாஹ் ஒருத்தனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கொள்கை கூட்டத்தை என்ன சொல்வார்களாம்? காஃபிர்கள் என்று சொல்வார்களாம். ஆனா தேர் இழுக்கக்கூடியவனை முடிஞ்ச அளவு முஸ்லீம் ஆக்க பாருப்பா, அவன் மூமின் என்று சொல்லு என்று சொல்லி எந்த அளவுக்கு இவர்கள் இஸ்லாத்தினுடைய பெயரை கெடுத்து வைத்து அழித்து நாசமாக்குகின்றார்கள் என்றால், விவாத ஒப்பந்தத்தில் பிஜே அவர்கள் கேட்கிறாங்க, இந்த கூடு உருசு இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம அஜர்த்து தலப்பாக்கட்டி அஜர்த்து கஃபன் துணி அஜர்த்து பத்துவா கொடுக்குறாரு பாருங்க. தேரு கந்தூரி திருவிழா என்று இறந்தவர்கள் கொண்டாடுகிறார்கள். இது கூடாது என்று நாங்க சொல்றோம். நீங்க கூடாதுன்னு கூடும்னு சொன்னா அது வாதத்தில் வச்சுக்கலாம். அதை மார்க்கமாக நினைச்சு செய்வார்களே ஆனால் கூடாது. வேற என்னவா நினைச்சுக்கலாம்? வேடிக்கைக்கு செஞ்சாங்கன்னா கூடும். பார்த்துக்கிறீங்க. அதாவது கூடு இருக்கிறவன் கூடு சந்தன கூடு கொடி இப்படிலாம் சிறுக்கான வேலையை செய்யறாங்களே, இதெல்லாம் இஸ்லாத்துல கூடுமா என்று சொல்லி பிஜே அவர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு விளக்கம் சொல்றாரு, அது மார்க்கம் என்று சொன்னா கூடாது, பிச்சு போடுவேன் பிச்சு, அப்புறம் வேடிக்கைக்கு செய்தால் கூடும். பாத்துக்கிறீங்க. அதாவது பிதஅத்தும் அல்ல, அது சுன்னத்தும் அல்ல, முபாஹான காரியம் நாங்க நினைக்கிறோம். இது புது ஃபத்வாவா இருக்கு. பிதஅத்தும் அல்ல சுன்னத்தும் அல்ல, முபாஹான காரியம். முதல்ல சொன்னார் அது பிதஅத்து, விரும்பத்தகாதுன்னு வேணா சொல்லலாம், ஷிர்க்குன்னு சொல்லிடாதீங்க, நீ ஆகுமானதுன்னா சொல்லி ஆகுமானது இல்லைன்னு நான் சொல்லிட்டு போங்க சர்த்தம் அப்படின்னவரு இங்க என்ன சொல்றாரு? அது பிதஅத்தும் அல்ல சுன்னத்தும் அல்ல, முபாஹான காரியம். மார்க்கத்துக்காக செய்யலங்கிறீங்க. மார்க்கத்துக்குன்னு செஞ்சா கூடாது. மார்க்கத்தில் அது வலியுறுத்தப்படவும் இல்ல, சொல்லப்படணும் கேட்கப்படவும் அல்ல. மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டு கேட்கப்பட்டு அதுக்கு முரணா இருந்தால் அது குற்றமாகும். இது மார்க்கத்தில் வலியுறுத்தப்படவும் இல்லை, தடுக்கப்படவும் இல்லை.
அதனால அது செய்தால் கூட உங்களுடைய நீயத்தை பொறுத்து. இது இது செய்யாட்டி ஈமான்ல குறை வரும், இது இல்லாட்டின்னு சொன்னா என்னுடைய இஸ்லாத்துல குறைவு ஏற்பட்டுரும், இது தீனுடைய முக்கிய அம்சம், இதை செய்தாதான் நமக்கு ஈடேற்றம் அப்படின்னு நினைச்சா தவறு இல்ல.